guys, welcome back to channel. Hope you all doing good. Guys, இன்னைக்கு இந்த வீடியோல கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த பிரிஞ்சி சாதத்தை கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சி சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நீக்கிட்டு சென்டர் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போது அதே குக்கரில் கொஞ்சம் கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 கேஷ்யூநட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததும் இதில் 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/4 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வந்திருக்கு. அதே சமயம் புதினா கொத்தமல்லியுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள் கூடவே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 10 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு பிறகு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக சோயா பீன்ஸை ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பிறகு 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இதையும் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. பிறகு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிர் இருந்தால் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நார்மல் குக்கிங் ரைஸ் அல்லது சீரக சம்பாவில் செய்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்த உடனே அரிசியை சேர்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நார்மல் குக்கிங் ரைஸ் அல்லது சீரக சம்பாவில் செய்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு பிறகு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் செய்யும்போது உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈவனாக வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நார்மல் குக்கிங் ரைஸ் அல்லது சீரக சம்பாவாக இருந்தால் 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. ப்ரெட் பீஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரொம்ப சூப்பராக எவ்வளோ உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. இந்த கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம்னாலே ப்ரெட் பீசஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுவும் இந்த ப்ரெட் பீசஸை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதில் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரிஞ்சி சாதம் கல்யாண வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே சுவையில்
ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரிஞ்சி சாதத்தை நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.